KTA50 லோட் டெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லோட் பேங்க்கில் லோட் கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்மளுக்கு எவ்வளோ கேபிள் தேவை அது கனெக்ட் பண்ணிக்கலாம். RYBயில் இப்போது நம்மளுக்கு 1500 kVங்கிறதுனால நம்ம 3 கேபிள் RYBயில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதே 1000 kVக்கு கம்மியாக இருந்தால் RYBயில் ஒன்றுலையும் 2 கேபிள் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிட்ட பின்னால் ரூட்டிங் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு வாட்டி டிப்சி கண்ட்ரோலரு, பிரேக்கர், கீழே பஸ் பாரில் நம்ம RYB கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வாட்டர் பேங்க்கில் நம்மளுக்கு நியூட்ரல் தேவை கிடையாது. டேரெக்டாக ஃபேஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். மோட்ரு நம்மளுக்கு பிளேட்டு வாட்டர் லோட் பேங்கோட பிளேட் உள்ளே போகிறதுக்கும் அப்பு டவுன் பண்ணுறதுக்கு, அப்படின்னா நம்மளுக்கு லோடு கொடுக்கறதுக்கும் லோடு எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். மோட்டருக்கு சப்ளை கொடுத்துக்கலாம். மோட்டருக்கு சப்ளை இந்த ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிட்ட பின்னால் டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் லோட் பேங்கை பார்த்து லோட் கேபிளெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கா, எதனா லூஸ் இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறமா லோட் பிளேட்ஸ் எல்லாம் உள்ளே தண்ணியில் டச் ஆகிருக்கா, வாட்டரில் நம்ம லோட் கொடுக்குறதுக்கு முன்னாடி பிளேட்டெல்லாம் மேலே எடுத்துகிட்டு தான் லோட் கொடுக்கணும். ஒரு வாட்டி நம்ம ஃபிசிக்கலாக செக் பண்ணிக்கணும். இப்போ டிஜி ரன்னிங்கில் இருக்குது, வித்தவுட் லோடில். இப்போ லோடில் லோட் கொடுத்துருக்கோம். லோடில் ரன் ஆகிட்டுருக்கு 50% லோடில். இன்ஜின் எல்லா லோட் பேராமீட்டர்ஸ் 1 by 1 நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இன்ஜினோட பேராமீட்டர்ஸும் RPM, ஆயில் ப்ரெஷர், கூலண்ட் டெம்பரேச்சர், அதுக்கப்புறமா பேட்ரி வோல்டேஜ், அதேமாதிரி ஆல்டர்னேட்டர் சைடில் ஆம்ஸு, வோல்டேஜ், KVR, கிலோவாட் எல்லாமே ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ % லோடில் இருக்குது எல்லாமே பார்த்துட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா வெளியோ ரெயின் கேப் எல்லாம் கரெக்டாக ஓப்பன் ஆகுதா, ஸ்மோக் எப்படி இருக்குது இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா மறுபடியும் லோடு ஒரு வாட்டி கிராஷ் செக் பண்ணிவிட்டு எல்லா பேராமீட்டர்ஸும் ஓகேவா என்ன ஏதுன்ட்டுன்னு நம்ம ஃபிசிக்கலாக ஒரு மல்டிமீட்டரில் ஒரு ஃபேஸுக்கும் எவ்வளோ ஆம்ஸ் வருது, நம்மளுக்கு டிஸ்பிளேயில் எவ்வளோ காமிக்குது, இதில் எவ்வளோ காமிக்குது, அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் கவர்னர் இஷ்யூ இல்லை டிப்சி இஷ்யூ இருக்கிறப்போ நம்மளுக்கு ஆம்ஸ் வேரி காமிக்கும். அதனால் இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபிசிக்கலாக செக் பண்ணிக்கலாம். அப்படி இது ரெண்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஃபியூல் பம்பில் கூட எதனா இஷ்யூ இருந்தால் கூட இப்போ ஜர்க் அதுக்கப்புறமா கூலண்ட் டெம்பரேச்சர், இந்த கூலண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டியூப்பில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆஃப்டர் கூலர் சைடு, ஆஃப்டர் கூலர் இன்லெட், கூலண்ட்டு எங்கெங்கே ஃப்ளோ இருக்கோ அங்கெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது லோடு அப் டவுன் பண்ணுறது, லோடு ஹை, லோடு லோ, லோடு கொடுக்குறதும் லோடு குறைக்கிறதும்
இங்கே பாருங்கள், பட்டனில் நம்ம இது பண்ணுறப்போ அங்கே லோட் சேஞ்ச் ஆகுது. இது ஆகிட்ட பின்னால் லோட் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்ச பின்னால் நம்ம லோடு ஒரு 30% இல்லை 40% லோடில் வச்சு ஜர்க் லோட் செக் பண்ணுவோம். இப்போது இன்ஜின் வந்து 30% லோடில் ரன் ஆகிட்டுருக்கு, ஒரு 35% அந்த மாதிரி. இப்போ வந்து நம்மளுக்கு பிரேக்கர் எல்லாம் க்ளோஸில் இருக்குது. இப்போ பிரேக்கர் ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள், பிரேக்கர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது பிரேக்கர் க்ளோஸ் பிரேக்கர் க்ளோஸ் பண்ணிட்டோம், உடனே எடுத்துச்சு பாருங்கள் லோடு. இந்த மாதிரி கிராஷ் செக் எதுக்குனாக்கா, நம்மளுக்கு வந்து லோடு ஜர்க் லோடு வந்து சில டைம் சைட்டில் எதுவும் ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கிறதுக்காக எடுக்கிறது.